வீட்டில் எங்களுக்கு இது டே 2. ஆக்சுவலி ஃபஸ்ட் டே வந்துட்டு மூவி போயிட்டு வெளியெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எழுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லோரும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு எல்லோரும் கார்லேயே வந்து போயிட்டோம். அம்மா அப்பாக்கெலாம் தனியாக வந்து செப்பரேட்டாக கார் புக் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டோட காரில் நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். என்னோட சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அவர் இப்போலாம் ஷர்ட் எடுத்துக்கிறாரு. பட் போகிறப்ப அவர்கிட்ட அந்த ஷர்ட் இல்லை. ஸோ ஆன் தி வேல ராம்ராஜில் தான் என்னோட சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அவருக்கு ஷர்ட் எடுத்துகிட்டு கோவிலும் போய் ரீச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு அம்மா வந்து பொங்கல் வச்சு தான் சாமிக்கு படைச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்து பொங்கல் வச்சு 2 பேரும் அரிசியெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிட்டோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். பட் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் போகிறனால என்னவோ எனக்கு எல்லா இடமே ரொம்ப புதுசாக தெரியுது. ஈவன் அம்மா வீடு கூட. ஸோ எல்லோரும் வந்து நல்லபடியாக பூஜைலாம் முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேயே என் ஹஸ்பண்டோட காருக்கு குட்டியாக பூஜைலாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. யூஸ்வலாக நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்போ சாப்பாடெலாம் சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். பிகாஸ் அங்கே போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து நாங்கள் கொண்டு போன சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவோம். பட் இந்த டைம் வந்து அது பண்ண முடியல. பிகாஸ் கிளம்புனதே ரொம்ப ஹரிபரியாக இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு யாருனாலையும் சமைக்க முடியல. கல்யாண வேலையிலேருந்தே எல்லாரும் ரொம்ப டயர்ட். அங்கே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆன் தி வேல வந்து போத்தனூர் கிட்ட ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வீட்டுக்கு வரவே ஒரு 5:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு ரீச் ஆக.